நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் டே 1க்காக இப்போவே அட்வான்ஸ் புக்கிங்ஸில் தமிழ்நாட்டில் மட்டுமே 7.95 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 1.44 crores, கர்நாடகாவில் 5.36 crores, கேரளாவில் 2.28 crores. இதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது நார்த் இந்தியா சைடு 45 lakhs, ஓவர்சீஸில் 14.65 crores, டோட்டலாக வேர்ல்டு வைட் 32.13 crores கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங்ஸ் தான். மூவி நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கு ஃபுல் டேவும் டைம் இருக்குது. ஸோ இன்னுமே கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ என்னோடய கெஸ் படி ஃபைனலாக அட்வான்ஸ் புக்கிங்ஸில் மட்டுமே டே 1க்காக 45 crores ப்ளஸ் ரேஞ்சில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கலெக்ஷனை டே 1க்காக நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டியில் மட்டுமே இப்போ வரைக்கும் 650 ஷோஸ் மேலே இப்போதைக்கு ஷெட்யூல் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபைனலில் 800 ஷோஸ் கிட்டக்க நம்ம எதிர்பார்க்கலாம். அதுலேயும் ஆல்மோஸ்ட் 80 to 90% ஷோஸ் கிட்ட சோல்ட் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஷோஸுமே கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த படத்தை மேலே வச்சுருந்தோம்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மூவி டீமும் இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2-3 ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி டேரக்டர் அதெல்லாம் ஒரு சில சேனல்ஸுக்கு போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் இவங்க புஷ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ப்ரொமோஷன் தேவை கிடையாது. ஸோ தமிழ்நாடு தாண்டி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அதாவது சவுத் இந்தியா சைடாச்சும் இவங்க ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் நான் மினிமம் அட்வான்ஸ் புக்கிங்ஸ்லேயே 5 to 6 crores வந்துன்னு எதிர்பார்த்தேன். ஸோ இப்போ வரைக்குமே வரல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஸோ நம்ம தளபதி விஜய்க்கு லாஸ்ட் ரிலீஸ் ஆன லியோ அண்ட் கோட் ரெண்டுமே டே 1ல் 100 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த படமும் 100 கோடி கலெக்ஷன் கொடுத்து நம்ம தளபதிக்கு ஹார்ட்ரிக் 100 கோடியாக அது அமையுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.